அதிகாலை 5:30 மணியோடு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூரில் 9.6 சென்டிமீட்டரும், கடலூர் மற்றும் காரைக்காலில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. செய்தியாளர் மகேந்திரன் அதிகாலை 5:30 மணியோடு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தில் 16.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுகுறித்து சொல்லுங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வட தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்தில் மட்டும் 16.4 சென்டிமீட்டர் என்ற அளவில் அந்த மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 16.4 என்ற அளவில் அதிக அளவில் மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவாரூரை பார்த்தோம் என்றால் 9.6 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதே போன்று கடலூர் மற்றும் காரைக்காலிலும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதில் அதிக அளவில் நாகப்பட்டினத்தில் தான் இந்த மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் மட்டும் 16.4 என்ற அளவில் அந்த மழை பதிவானது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 9.6 சென்டிமீட்டரும், கடலூர் மற்றும் காரைக்காலில் தலா 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை, அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மற்றும் காரைக்காலில் அதிக அளவு மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் மட்டும் 16.4 சென்டிமீட்டர் இருந்திருக்கிறது. திருவாரூரில் 9.6ம், கடலூர் மற்றும் காரைக்காலில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ள நிலையில் சென்னையை பொறுத்தவரை நேற்று 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் நேற்று 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகமானது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் நேற்று 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் நேற்று 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும், நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை இதனுடைய மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலை 5:30 மணி நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 16.4 என்ற அளவில் அந்த மழைப்பொழிவு இருந்திருப்பதாக, அந்த மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவாரூரில் 9.6 சென்டிமீட்டரும், கடலூர் மற்றும் காரைக்காலில் 9 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் பிறகாக மேலும் மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 24 மணி நேரத்தில் அந்த மழைப்பொழிவின் அளவானது அளவிடப்பட்டு அதனுடைய அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாகப்பட்டினத்தில் மட்டும் 14.4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவாரூரில் 9.6 சென்டிமீட்டரும், கடலூர் மற்றும் காரைக்காலில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மழைப்பொழிவானது இருக்கிறது. இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் இந்த மழைப்பொழிவின் சதவீதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது 14.4 சென்டிமீட்டர் அளவு நாகப்பட்டினத்தில் மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இது புயலாக வலுப்பெற்ற பின்பு இதனுடைய தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் மழைப்பொழிவும் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்காக தான் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் சூழ்நிலை காரணமாக அந்த பகுதியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழைப்பொழிவின் தாக்கமும் அதிக அளவில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும், அதாவது தற்பொழுது வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நோக்கி நெருங்கும் என்றும், இதன் காரணமாக பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றின் வேகம் என்னவாக இருக்கும் என்றால் 40 முதல் 50 கிலோமீட்டர் அளவில் இந்த தரைக்காற்றோட வேகம் இருக்கும். இடையிடையே 60 கிலோமீட்டர் என்ற அளவிலும் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த தரைக்காற்றுடைய வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் அளவில் இருக்கும் என்றும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை எண்ணூரில் 8 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழைப்பொழிவின் அளவை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதனுடைய வேகம் அதிகரித்து 10 கிலோமீட்டர், அதாவது நேற்று 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த நிலையில் அதனுடைய வேகம் 10 கிலோமீட்டராக அதிகரித்து இலங்கையை நோக்கி தற்பொழுது நகர்ந்து வருகிறது என்றும், அதன் பிறகாக தற்பொழுது இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் வடகடலோர பகுதிகளை நோக்கி இந்த வேகம் நகரும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக தற்பொழுது 10 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதனுடைய வேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் பிறகாக அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று இந்திய வானிலை கணித்திருக்கிறது. இன்று அது புயலாக வலுப்பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று புயலாக வலுப்பெற்ற பின்பு நாளை மறுநாள் அல்லது நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை மற்றும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதனுடைய வேகம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. நகர்வு வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. இது 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருக்கிறது. புயலாக வலுப்பெற்ற பின்பு நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தை நெருங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகம் இதன் பிறகாக கடந்த 6 மணி நேரமாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதன் பிறகாக நகர்வு வேகம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இதனுடைய நகர்வு வேகமானது 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இது மேலும் நகர்ந்து தற்பொழுது இலங்கையை நோக்கி நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு தான் அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ள சூழ்நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் 470 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தாலும் நாகப்பட்டினத்திலிருந்து மிக அருகிலேயே, அதாவது 470 கிலோமீட்டர் தொலைவிலேயே நிலை கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் டெல்டா மாவட்டங்களுக்கு, வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்று மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது இலங்கையில் இருக்கக்கூடிய திருகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இலங்கையை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய இது அதன் பிறகாக வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் என்றும், அதன் பிறகாக புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயலாக வலுப்பெற்ற பின்பு இதனுடைய தாக்கம் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை கணிக்கப்பட்டிருக்கிறது.